குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான் இருக்காங்க. இந்த 16 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய குற்றங்கள் தான் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட கேட்கும் போது அதுக்கு காரணம் என்னவா இருக்கு? அவங்க பயன்படுத்துற அந்த ட்ரக்ஸ் தான். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இப்ப நடக்கிற குற்றங்களுடைய பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா எல்லா இதுலயும் ஒரு துணை கண்டிப்பா இருக்கிறான். ஒரு சின்ன பையன் அதுல இருக்கிறான், அவனுக்கே தெரியல நம்ம என்ன பண்றோம்னே தெரியல. இந்த ட்ரக்ஸை பயன்படுத்த போய் அவன் என்ன செய்யறான்னு தெரியாமலே அந்த குற்றத்துல ஈடுபடுறான். அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருது. அதுக்கு பிறகு அவங்க அதுல மீண்டு வரவே முடியல. அதை தொடர்ந்து அவன் போய்கிட்டே தான் இருக்கான். ஒரு தப்புக்கு உள்ள வந்துட்டான்னா அதுல இருந்து அவன் வெளியே வரமாட்டேங்கிறான். திருப்பி திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறான். அதனால எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே நமக்கு சுத்தி இருக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாங்கிறத முதல்ல நீங்க கண்டிப்பா யோசிச்சு பழகிக்கணும். ஒரு தப்பு பண்றாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு விட்டுருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையில முன்னேறதுக்கு நமக்கு 1000 வழிகள் இருக்கு. வழிகாட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. படிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பா மைண்ட்ஸ் தான் இப்ப